வணக்கம் நண்பர்களே! ரொம்ப வருடமா வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலே, அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் நிர்மலா, வயது 42 ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் செம்மநாட்டு கல்லற சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒசூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அவ்வளோதான். மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கலாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், நான் எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு 10வது படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை 12வது படிச்சிருந்தா கூட ஓகே தாங்க. வயசு ஒரு 10 வயசுக்குள்ளே, அதாவது 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலெலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் ஒரு நிரந்தரமான ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிணி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்தோட செம்மநாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 9ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. பெருசாக எதுவும் படிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 2500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே. வயது எந்த வயதாக 60 டு 50 டு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதுங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட பொண்ணை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதாவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு சீர்சனத்தெலாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதாவும், அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தெலாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தங்கையும் திருமணம் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஏதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல எந்த ஒரு குடிப்பழக்கம் குறிப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப்